ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை டைரிஸ். நான் உங்கள் நண்பன் ஷராப்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய சீசன் 2 7th எபிசோட். என்னடா இவ்வளோ ஆலியே காணோன்னு சொல்லி கேட்குறீங்களா? கொஞ்சம் லேர்னிங்ஸ்லாம் ஈடுபட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கண்டென்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இப்போ ரெடி ஆகி வந்திருக்கேங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு ஒரு குட் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு என்றைக்குமே ஆசை. ஸோ கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வராது பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோட இப்போ வந்திருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளோட சீசன் 2 7th எபிசோட். இந்த எபிசோடோட பேர் செல்ஃபிஷ்னு பேசுகிறதும் இவன் ஏதோ ஒரு சுயநலத்தை பற்றி பேச போகிறான்டான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் அது கரெக்டு தான். சுயநலத்தை பற்றி பேச போகிறதில்ல, ஒரு சுயநலவாதி பற்றி பேச போகிறேன். ஸோ அந்த சுயநலவாதி நான் தான். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ டு த எபிசோட். இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க. அதாவது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்போ, எனக்கு வந்து சின்ன பையனாக இருக்கிறப்போ இந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுக்குறது, அது கலெக்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அது முன்னாடி எபிசோட்லேயே நான் உங்கள்கிட்ட ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ சின்ன வயசில் இந்த நிறைய டாய்ஸு, இந்த ஃப்ரீ ஐட்டம்ஸு கலெக்ட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் நான் இந்த மாதிரி வாங்குகிற ஐட்டம்ஸ், சேர்த்து வைக்கிற ஐட்டம்ஸ், டாய்ஸ் எல்லாமே வந்து எனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் சேர்த்து வச்சிட்ருப்பேன். வேறு யார் கூட அதை நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஷேர் பண்ண எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் வந்தான். அந்த பையன் வந்தப்போ எங்கள் அம்மா வந்து, உன்னோட டாய்ஸ் எடுத்து அந்த பையன் கொஞ்ச நேரம் கூட, அந்த பையன் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி ஓகேம்மா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கொடுத்தேன். அந்த பையனும் அந்த டாய்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். சின்ன பையன்தான், ஒரு 2 or 3 years இருக்கும். அப்புறமேட்டு ஒரு டாயோட காலை அவன் உடச்சிட்டான். அது வந்து இந்த பழைய ஜிஐ ஜோ கார்ட்டூனில் இருக்க ஒரு மேஜர் கேரக்டர், அந்த கேரக்டரோட காலை அவன் உடச்சிட்டான். எனக்கு வந்து ஒரே சோகம். பட் அவங்க முன்னாடி நான் அதை காமிச்சிக்கல. அதாவது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை நான் காமிச்சிக்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி சோகம், எங்கள் அம்மா மேலே ஒரு குட்டி கோவம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க கிளம்புறப்பையும் ஒரு டாய் அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டான். ஓகே, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மாட்ட அதுக்கப்புறம் நான் பேசினேன். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பட் அந்த பையன் அதை கொண்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை நான் வந்து லிமிட்டட் கலெக்ஷன் சொல்லி நான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த பையன் கொண்டு போகிறானே, அவன்கிட்ட இந்த நாள் கேட்கக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த டைமில். அப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் பயங்கரமாக கோவப்பட்டேங்க. என்னம்மா நீ பாட்டு இப்படி சொல்லிட்ட, நானும் அவங்ககிட்ட அந்த சின்ன பையன் சொல்லி விளையாடுறது கொடுத்தா அந்த பையன் ஒன்று உடச்சிட்டான், இன்னொன்று அவன் கொண்டு போயிட்டான், நான் அதை கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு சொல்லி உனக்கும் தெரியும். ஸோ இப்படி வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து அதுக்கு என்கிட்ட ஒரு குட்டி லெசன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த டைமில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நமக்கு இருக்கிற ஒரு ஐட்டம் நமக்காண்டி மட்டும்னு சொல்லி நினச்சிக்கூடாது. உன்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது, சரியா? அது மட்டும்தான் உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டாயோ, அவன் உடச்ச டாய் தான் உன்கிட்ட இருக்க 2வது டாயோ கிடையாது. அது மாதிரி உன்கிட்ட இன்னும் ஒரு 10-15 இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட, ஆமாம்மா என்கிட்ட இருக்குது தான், பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஸ்பெஷல் கலெக்ஷன் ஒத்துக்கிறேன், உனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எனக்கு தெரியுது. பட் அந்த குட்டி பையன் வீட்டுக்கு வந்தப்போ அழுதுகிட்டே இருந்தான். உன்னோட டாய் பார்த்ததும் கொஞ்சோண்டு அவன் அழுகை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான், ஹாப்பியாக இருந்தான். கரெக்டு தானே சொல்லி கேட்டாங்க. ஆமாம்மான்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒருத்தவங்கள ஒரு விஷயம் சந்தோஷப்படுத்துகிறப்போ நம்ம அந்த விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பே இல்லை. அந்த விஷயத்தில் நீ செல்ஃபிஷாக இருக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் அது அவ்வளோவா புரியல. சரி ஓகே, எங்கள் அம்மா ஏதோ ஒரு லெசன் சொல்கிறதுக்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு என் வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் என்னோடய டாய் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரியே போயிட்டுருந்துச்சு. சில வருஷங்கள் கழித்து நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்ன லெசன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி. நம்ம வந்து நிறைய விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்கலாங்க, சரிங்களா? பட் சில விஷயங்கள் சில பேருக்கு தேவைன்னு படுறப்போ
நம்ம அந்த விஷயத்த செல்ஃபிஷாக இருக்காமல் அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டு மற்றவங்கள உதவி செய்யணும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் வந்து ஒரு விசா ஏஜென்ட் கிட்ட பேசி நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி, அவன் வந்து அவங்க மூலியமா தான் விசா அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் பிஆர் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஜூனியராக இருக்க நான் வந்து உடனே நானும் விசா அப்ளை பண்ணுவேன்டான்னு சொல்லி சொன்னப்போ, அவன் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் இந்த பர்சனை காண்டாக்ட் பண்ண, ஒரு நல்ல பர்சன், உனக்கு என் பேர் சொன்னோடனே உனக்கு இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாமல் இம்மீடியட் ஆக்ஷனாக அவன் எனக்கு தந்த ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. பட் அது ஈஸியாக கிடச்சதில்ல, அவன் செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம். கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவங்கள அக்கான்னு கூப்பிடுவேன். ஸோ அவங்க வந்து இந்த ஊரில் ஃபஸ்ட்டு, எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் லைசன்ஸ் வாங்கினாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் டிரைவிங் ஸ்கூல் வந்து அவங்க பார்த்து தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்காண்டி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன், அந்த பர்சன் நல்லா இருக்கார், லைக் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாரு, அதே டைமில் எனக்கு வந்து லைசன்ஸ் இமீடியட்டாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டப்போ, அவங்களும் ஒரு குட்டி ஹெசிடேஷன் கூட இல்லாமல் என்னோடய பிரதர் கேட்குறான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அங்கேயே செல்ஃபிஷ்னஸ் சுத்தமாக இல்லை. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம், உனக்கு விசா ஏஜென்ட் வேணுன்னா நீயே ஒரு விசா ஏஜென்ட் தேடி கண்டுபிடிச்சிக்கோ, ஏன் இந்த பர்சன் மூலிமா போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருந்தனால தான் எனக்கு சில விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிச்சு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்றைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம கற்றுக்கிறப்போ இன்னொருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதில் நம்ம செல்ஃபிஷ்னஸ் காட்டவே கூடாது. ஸோ நம்ம செல்ஃபிஷ்னஸ் காட்டாமல் இருக்கிறனால நமக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ப்ளஸ் நமக்கு சொல்கிறோம், நம்ம ஒருத்தவங்கள சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உண்மையிலே அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு நாட் டு பி செல்ஃபிஷ். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் என் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு, அவள் ஒரு விஷயம் சொன்னான். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவள் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டான். அதாவது, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் எது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். காஸ்ட்லியான விஷயமா? அது என்ன, ஏதாச்சும் காசு பணம் இல்லை பெரிய கலெக்டபிள்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி நான் சும்மா காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்பா அவள் என்கிட்ட சொன்னால், இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் வந்து டைம் வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அது ரொம்ப ரொம்ப பர்ஷியஸான விஷயம். ஏன்னா நம்மளோட டைம் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அவன் மென்ஷன் பண்ணி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். அது 100% உண்மைங்க. நம்ம வந்து நம்மளோட டைமை யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறதுல நம்ம பார்த்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம இஷ்டத்துக்கு இவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி யாருக்குனாலும் நம்ம டைமை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான அளவான டைம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட பர்ஷியஸ் டைம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த டைமில் நமக்கு பர்சனலான நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல், பட் அவங்களுக்குன்னு நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப்போ இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்போம். பட் அந்த பர்சன் ஒரு கரெக்டான பர்சனாக, அவங்கள நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க, அந்த பர்சன் அதே டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எப்போயுமே மனசில் வச்சுக்கணும். ஸோ டைம் விஷயத்தில் என்றைக்குமே செல்ஃபிஷாக இருங்க. அதே டைமை கரெக்டான பர்சனுக்கு செல்ஃபிஷ்னஸே இல்லாமல் கொடுங்க, சரிங்களா? ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் ப்ரெஷியஸ் அஸ் வெல். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்துலையும் செல்ஃபிஷாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சில விஷயத்த செல்ஃபிஷாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சில விஷயம் சொல்கிறது யாருக்கு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். உங்களோட க்ளோஸ் பீப்புள், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் உண்மையிலே அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பர்ஷியஸான பர்சன். அது ஒரு டைமண்ட் வந்து எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. சில இடத்துல மட்டும் தான் உங்களால் டைமண்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் உங்களோட டைமையோ உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸையோ அவங்களுக்கு இங்கே சொல்கிறதுனாலையோ எந்த விதமான தப்பு நடக்க போகிறதில்ல. பட் நீங்கள் ஒரு ராங் பர்சனுக்கு அதை கொண்டு போய் கொடுக்குறப்ப தான் அது ஒரு பெரிய தப்பாக இருக்குது.
ஸோ உங்களோட டைமையோ உங்களோட ஸ்கில்ஸையோ கரெக்டான பர்சன்கிட்ட செல்ஃபிஷ்னஸ்ஸே இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் டைமையும் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எபிசோடில் நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா ஜஸ்ட் forget it. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Till then, I'm signing off and thank you. Bye-bye. Hi friends, இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். நாளைக்கு Mother's Day. So to all mothers out there, happy Mother's Day and happy Mother's Day to my mom. Love you mom always and miss you. Thank you.